சமையல். இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க. மட்டன் சுக்கா தான் செய்ய போறேன். நம்ம தனியா மட்டனை வேக வச்சுட்டும் செய்யலாம். தனியா மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு, லேசா மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லேசா தண்ணி தெளிச்சு வேக வச்சா போதுங்க. அந்த மாதிரி எடுத்தும் செய்யலாம். நம்ம வந்து வீட்டில் மட்டன் குழம்பு பண்றோம் அப்படின்னா அந்த குழம்புல இருந்து எடுத்து இந்த மாதிரி மட்டன் சுக்கா செய்யலாங்க. நான் இன்னைக்கு எங்க வீட்டில் மட்டன் தண்ணி குழம்பு பண்றேங்க. அதுல இருந்து எடுத்து தான் இந்த மட்டன் சுக்கா பண்ண போறேன். மட்டன் தண்ணி குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் போதுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இந்த மட்டன் சுக்கா எப்படி செய்கிறது பார்க்கலாம். மட்டன் குழம்பு இப்போ ரெடியாக இருக்குங்க. மட்டன் குழம்புல இருந்து தான் நான் மட்டன் பீசஸ்லாம் எடுத்து இந்த மட்டன் சுக்கா செஞ்சு காட்ட போகிறேங்க. இப்போ வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நான் வந்து ஒரு 4 விசில் விட்டுட்டேங்க மட்டன் அப்படிங்கிறதால. மட்டன் தண்ணி குழம்பாக தான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் இந்த பீஸெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கிறது. அதனால் இதிலேருந்து தான் இப்போ மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். அந்த குழம்புலேயும் கொஞ்சமாக நான் அந்த கொழுப்போடு சேர்த்து ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. குழம்பு எடுத்து ஊற்றும் போதே மத்தியானத்துக்கு தனியாக, நைட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுருவேங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மட்டன் சுக்கா வறுக்கிறதுக்கு பொடி ரெடி பண்ணிடலாங்க. கொஞ்சம் வர கொத்தமல்லி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். மல்லி லேசாக வாசம் வந்த உடனே சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், கசகசா 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு ஒன்றா வறுத்துக்கணுங்க. அவ்வளோதான். லேசாக இதுவுமே வாசம் வந்தால் போதும். சீரகம் சடன்னு சத்தம் கேட்கும்போது எடுத்து இந்த மாதிரி தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். இது ஆறினோடனே இப்போ நம்ம பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க. 3/4 கிலோ மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் பொடி ரெடி பண்ணியிருக்கேங்க. இது கொஞ்சம் கொரப்பாக தான் அரைபடுங்க. இப்போ இந்த பவுட்ரு ஃபார்மில் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ சுக்கா வறுத்துடலாம். சுக்கா வறுத்துறதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கடலெண்ணெய் தான் விட்டுக்கிட்டேன். பூண்டு ஒரு 10 பல் போல் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன். ஜஸ்ட் 1 நிமிஷம் வதங்கின உடனே சின்ன வெங்காயம், இதுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் நீட்டை வாக்கில் நறுக்கி இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதுவும் நல்லா 1 நிமிஷம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியை தூவிக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த பொடியை போட்டால் தான் சுக்காவுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம தனியாக வறுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாங்க. அதில் கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கிறதால மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேங்க. அப்புறம் நம்ம மட்டன்லேயே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இந்த கிரேவிக்கு மட்டுமே இப்போ உப்பு சேர்த்துருக்கோங்க. இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போவே கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே அடுப்பு குறைச்சே போட்டுடலாங்க. ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போடும்போது தான் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் நம்ம மூடி போடுறோம். நான் சிம்லேயே தான் ஒரு 6-7 நிமிஷம் போட்டுட்டேங்க. இப்போ இந்த நம்ம போட்ட அந்த மசாலு எல்லாமே இந்த கறியோடு நல்லா சேர்ந்து வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக மட்டன் சுக்கா செஞ்சாச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவி நல்லா பெரட்டியும் விட்டாச்சுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே கலரே வந்து நல்ல கலக்கலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மட்டன் சுக்கா செஞ்சு அதுவும் வாழை இலையில் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சு இந்த சுக்கா போட்டே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அதுவும் ஆனியன் ரிங்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டா கேட்கவே வேண்டாம். கூடவே தண்ணி குழம்பு வச்சுட்டு அந்த தண்ணி குழம்புக்கு இந்த மட்டன் சுக்கா தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ எங்கள் வீட்டில் மட்டன் சுக்கா ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட், அந்த உப்பு, காரம் எல்லாமே வந்து மிகச்சரியாக வந்திருக்குங்க. காரம் உங்களுக்கு தூக்கலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இறக்க போகும்போது மறுபடியும் கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கலாம். நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.